இப்போ நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. சென்னைனாலே நிறைய பேச்சுலர்ஸ் ரெண்டலுக்காக, தொழிலுக்காக இங்க வந்தவங்கலாம் இருப்பாங்க. இப்போ ஒரு ரெண்டல் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு கரண்ட் போனா கரண்ட் வர்றதுக்கு ஒரு இன்வெர்டர் பேட்டரி வச்சிருப்பாங்க. ஸோ சோலார் வந்து நம்ம பெரிய முதலீடு இல்லாம, அந்த இன்வெர்டர் பேட்டரியில ஒரு சின்ன சோலார் பிளேட்டை கனெக்ட் பண்ணி, அது மூலமா அந்த லைட்டு ஃபேன் எல்லாம் வந்து கரண்ட் இல்லாத டைம்லயும், கரண்ட் இருக்கும்போதையும் தன்னால முடிஞ்ச ஒரு 1 யூனிட் 2 யூனிட் கரண்ட் உற்பத்தியை பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகபட்சமா ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000லேருந்து அந்த சோலார் பிளேட்ஸ்லாம் கிடைக்குது. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அந்த இன்வெர்டர் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அவங்களோட வீட்டோட யூசேஜுக்கு அவங்க பயன்படுத்திட்டு, சப்போஸ் இன்னொரு பில்டிங்க்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்ற போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கும் மானியம் இருக்கு. அதுக்கு மானியம் இல்ல. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சொந்தமா வீடு வச்சு அதுக்கு ஒரு சப்ளை வாங்கி இருந்தாதான், ஒரு கவர்மெண்ட் மீட்டர்ல உங்களோட பேர் பதிஞ்சாதான் அதுக்கு மானியம் தராங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வாடகை இருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி, சார் உங்க வீட்டுக்கும் நீங்க சோலார் போட்டுக்குங்க, உங்களோட மீட்டருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, ஒவ்வொரு மீட்டருக்கும் 78,000 சப்சிடி உண்டு சார், இது யாரும் பயன்படுத்திக்கிறது கிடையாது, நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும், நான் வந்து எவ்வளோ கரண்ட் செலவு பண்ணுறேன், என்னோட மாத பில்லு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ சோலார் போடணும்னு உங்களோட லோக்கல் சோலார் வெண்டர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி, ஒவ்வொரு கவர்மெண்ட் மீட்டருக்கும் 78,000 சப்சிடி இருக்குது, இந்த சப்சிடியோடு சேர்ந்து எப்படி சோலார் போடணும் அப்படின்னு உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனரு வேற வீட்டுக்கு போப்பா. கண்டிப்பாக அது நடக்கிற விஷயம்தான். இருந்தாலும் சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற சுச்சுவேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம சோலார் பவரை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே பவர் பேங்க் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களோ அது மாதிரி இந்த சோலார் பிளேட்டையும் பேட்டரியும் நீங்கள் போகிற புது வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சோலாருடைய லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்குது. ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே ஒரு சோலார் பேனல் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இது அங்கே ஏன் அதிகமாக இருக்குது, இங்கே ஏன் கம்மியாக இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, 2016 எனக்கு வேலை கிடைச்சது வந்து ஃபஸ்ட்டு குஜராத்தில் தான். நீங்கள் இன்றைக்கி தேதியில் போய் குஜராத்தில் போய் ஒரு ட்ரோன் ஷாட் மூலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடு மொட்டை மாடியிலும் சோலார் பிளேட்ஸ் எல்லாம் நிரம்பியிருக்கும். அண்ட் குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் பிளேட் தயாரிக்கிற கம்பெனிங்கெல்லாம் நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து சோலார் மேலே ஒரு ஆர்வத்தில் எல்லார் வீட்லேயும் வீடு கட்ட போதே இந்த சோலார் எனர்ஜியை பற்றி டிசைன் பண்ணி அந்தந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசி சோலார் பிளேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து பவரை பர்ச்சேஸ் பண்ணாமல் அந்த ஸ்டேட்டுக்கான எலக்ட்ரிசிட்டியை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் சொல்ல வர்றது இதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் இது மாதிரி பண்ணணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாடோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம வந்து 5000 மெகாவாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வர்றதுனால, ஸோ அவங்க எங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பேசிக்காகவே அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் எல்லாமே தயாரிக்க முடியும். ஒரு பாட்டில் தண்ணி, வாட்டர் பாட்டில் தயாரிக்கனாலே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே ரன் ஆகாது.